இந்த ஒரு பொழுது இருப்பாங்க. நான்லாம் அப்படிதான். டெய்லி செவ்வாய்க்கிழமை முருகருக்கு, திங்கட்கிழமை வந்து திங்கட்கிழமை இருக்க மாட்டேன். வியாழக்கிழமை வந்து சாய்பாபாவுக்கு தெரியுதா? இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கிழமையில இருந்து என்ன ஆச்சுன்னா, வயிறு வந்து அல்சர் ஆயிடுச்சு. நாள் ஃபுல்லாக ஒரு பொழுது இருக்கிறது. அது வந்து ரொம்ப உடம்பு கெட்டு போச்சு. நல்லா 2 நாள்னா கூட யார்கிட்டனா யாராவது திட்டிட்டாங்க, அம்மாவோ இல்லை வீட்டில் மாமியார் வீட்டில் கண்ணா முன்னான்னு ஏதாவது பேசுனாங்கன்னா அவங்க மேலே கோவப்பட்டு சாப்பாடை சுத்தமாக ஸ்கிப் பண்ணிடுறது. 2 நாள்னா கூட முழுசாக ஒரு நாள் ஃபுல்லாக பட்டினி, நைட்டில் தண்ணி குடிச்சிட்டு படுத்துறது. அந்த மாதிரி பண்ணாதீங்க. யாராக இருந்தாலும் நல்லா வந்து அந்த அந்த சாமி கும்பிடலாம், ஒரு பொழுது இருக்கலாம் ஓரளவுக்கு. வாரம் ஃபுல்லாக நீங்கள் அது மாதிரி இருந்தீங்கன்னா உடம்பு ரொம்ப கெட்டு போயிடும். ஒரு ஒரு நாளைக்கு ஒவ்வொன்று அந்த மாதிரி இல்லாமல் நல்லா நிம்மதியாக நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு கடவுளை வந்து ஏதாவது வாரத்தில் ஒரு நாள் அப்படி இருக்கலாம், ஒரு அரை நாள் வரையும். நிறைய பட்டினியாக இருந்து இருந்து என்னாச்சுன்னா வயிறு ஃபுல்லாக அல்சர். அது வந்து நம்ம வந்து டேப்லெட் எடுத்துக்கணும், அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அந்த மாதிரி பண்ணாதீங்க. நல்லா வந்து சாப்பிட்டுட்டு கடவுளை நம்ம சேவிச்சோன்னா ரொம்ப நல்லது. நம்மளுக்கு கடவுள் நல்லது செய்வார். யார் மேலே கோபம் வந்தாலும் சாப்பாட்டு மேலே அதை காட்டாதீங்க. நிம்மதியாக சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.